இது இந்த நாள் தியானத்துக்காக எடுத்துக்கொள்கிற வேக பகுதி ரோமர் 4:12 வசனம். ரோமர் 4:12. ரோமர் 4:12 வசனம். விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரம் அல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். ஆமென். ஜெயிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் இது இந்த வேத பகுதியை தியானிக்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். விசுவாசமாகிய அடிச்சுவடு. ஹல்லேலூயா. நம்ம இந்த நாளில் பார்க்க போது விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவளுமாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பன் ஆபிரகாம். அப்ப நம்மளுக்கு தகப்பன் ஆபிரகாம்னா அங்க வசனம் என்ன சொல்லுது? விசுவாசமாகிய அடிச்சுவடில் நடக்கிறவங்களாம் நம்ம இருக்கிறோமா? விசுவாசம்னா நமக்கு தெரியும். எபிரேயர் 11:1 என்ன சொல்லுது? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவையும் நிச்சயம். இது விசுவாசம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது அந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுங்கிற காரியத்துல. அந்த அடிச்சுவடுங்கிறது என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம அதுல நடக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த அடிச்சுவடை பின்பற்றுவர்களாக இருக்க முடியும். அந்த அடிச்சுவடுல நடக்கிறதுனா என்ன? ஒருத்தர் முன்ன ஒரு மணல்ல ஒருத்தர் நடந்து போறாங்கன்னு வைங்க, அந்த அடிச்சுவடு அந்த மணல்ல பதியும். இப்ப பின்னாடி போறவங்க என்ன பண்ணணும்? அதே அடிச்சுவடுல தன்னுடைய காலையும் வச்சு பின்னாடியே போய் போறது. ஹல்லேலூயா. அதுதான் அந்த அடிச்சுவடுல நடக்கிற காரியம். அப்ப இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம்? இந்த அடிச்சுவடுங்கிறது என்ன? அந்த அடிச்சுவடுல நான் இந்த நாள்ல நடக்கிறவனாக இருக்கிறேன்னா? ஹல்லேலூயா. இது லூக்கா 7:7 பாருங்க. லூக்கா 7:7 ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஓமையில் அது நடத்த காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா 7:7 வசனம். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த 100க்கு அதிபதி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து சொல்றார், நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு எல்லாம் நான் ஒரு பாத்திரம் நல்ல தகுதி கிடையாது. நீங்க ஆனா இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் அந்த இடத்துல சுகமாவான் என்றபடியா அந்த 100க்கு அதிபதி சொல்றார். அப்ப அந்த 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஹல்லேலூயா. அவனை அப்ரிசியேட் பண்ணி என்ன சொல்றார்? இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லைங்கிறார். இப்ப நம்ம இதுல அடிச்சுவடுங்கிறது எது? நம்ம அடிச்சுவடுல நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல எதை நம்ம அடிச்சுவடா எடுத்துக்கணும்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்க சொஸ்தமாவான்னு சொன்னான் பாருங்க. அந்த ஒரு வார்த்தைங்கிறது தான் நம்மளுடைய அடிச்சுவடு. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில எனக்குள்ள அல்லது ஒரு பிரச்சனையோ வியாதியோ எந்த காரியமா இருந்தாலும், இப்ப இந்த 100க்கு தளபதி அந்த அவன் எப்படி சொன்னானோ, ஒரு வார்த்தை சொல்லுங்க அங்க வேலைக்காரன் சுகமாவான் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொன்னானோ, அந்த ஒரு வார்த்தைய என்னுடைய வாழ்க்கையில என் பிரச்சனைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ளுவது தான் அந்த அடிச்சுவடு. ஹல்லேலூயா. அந்த அந்த அடிச்சுவடை இன்னைக்கு நம்ம பின்பற்றுவர்களாக இருக்கணும். அப்ப எபிரேயர்ல நம்ம ஒரு சில காரியத்தை அந்த அடிச்சுவடுகளை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம் எபிரேயர் 11:4 படிப்போம். எபிரேயர் 11:4. எபிரேயர் 11:4 வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். இப்ப இங்க இந்த ஆபேலுகிட்ட நாம கற்றுக்கொள்ளக்கூடிய அடிச்சுவடு என்ன? மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இதுதான் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய அடிச்சுவடு.
மேன்மையான பலியை செலுத்தினாங்கிற அந்த காரியத்துக்குள்ள என்னன்னா இருக்கு? தேவனுக்கு ஒரு மேன்மையான பலியை செலுத்தினாங்கிற காரியத்துல என்ன இருக்கு பாருங்க. முதல்ல அவன் தேவன் இருக்கிறாருங்கிறத விசுவாசிக்கிற காரியம் அதுல இருக்கு. ஹல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் என்னை காண்கிறாருங்கிற காரியம் அதுல இருக்கு. இதெல்லாம் இருந்ததுனாலதான் அந்த மேன்மையான பலியை அவன் செலுத்த முடிஞ்சது. ஹல்லேலூயா. காயினை காட்டிலும் ஆபேல் மேன்மையான பலியை எப்படி செலுத்தினான்னா, நான் செலுத்துற பலியை தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிற அந்த காரியம் அவனுக்கு இருந்தது. அதனால தேவனேயாகவே இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவருக்கு நான் ஒரு மேன்மையான, உயர்ந்ததான, சிறந்ததான ஒரு பலியை நான் செலுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எனக்கு என்ன தேவை? அந்த தேவனுக்கு நான் செலுத்துகிறது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மேன்மையானதா இருக்கா? இந்த அடிச்சுவடை நான் எடுத்து வைக்கிறேனா என்னுடைய வாழ்க்கையில்? ஹல்லேலூயா. ஏதோ தேவனுக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும், ஏதோ தேவனுக்கு செய்யணுங்கிறது வேற. இங்க ஆபேலை போல தேவனுக்கு ஒரு மேன்மையானதை செலுத்துறது. ஏன்னா தேவன் இதை காண்கிற தேவனாக இருந்தபடினாலதான் அவன் மேன்மையான பலியை செலுத்தினான் என்றபடியாக அங்க வேதம் சொல்லுகிறது. ஆமென். மத்தேயு 25:40 படிப்போம். மத்தேயு 25:40. மத்தேயு 25:40. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆபேலும் காணிக்கை செலுத்துகிறாங்க, காயனும் காணிக்கை செலுத்துறாங்க. ரெண்டு பேரும் ஒரே காரியம் தான் செய்யறாங்க, காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆனா வசனம் என்ன சொல்லுது? காயினை விட மேன்மையானதை ஆபேல் செலுத்தினான் என்றபடியாய். ஆமென். இப்ப இந்த மேன்மைங்கிற காரியத்தை தான் நான் அறிஞ்சுக்க தெரியணும், புரிஞ்சுக்க தெரியணும். ஆமென். இங்கேயும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஏழைகளுக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்புல அப்படி சொல்லும். சிறியவர்களுக்கு செய்தது எனக்கே செய்தீர்கள். ஹல்லேலூயா. இப்ப இதே காரியத்தை அங்க ஆண்டவர்கிட்ட பார்க்கிற போது மார்க் 14:4-6 படிப்போம். மார்க் 14:4-6. மார்க் 14:4-6 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவிழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஏழைகளுக்கு, எளியோருக்கு செய்ததை எனக்கே செய்தீங்க அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த இடத்துல சூட்டபிள் ஆகுமா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? அங்க யூதாஸ் காரியத்து மற்றவங்க அங்க இருந்தவங்களெல்லாம் முணுமுணுக்கிறாங்க. என்ன முணுமுணுக்கிறாங்க? இந்த தைலம் எவ்வளோ விலை பொறுத்தது, இதை கொண்டு வந்து இவ இங்க இப்படி ஊத்துறாள, இவன் மேல இவர் மேல ஊத்தி ஒரு வேஸ்ட் பண்றா, இதை வித்தாக்க எவ்வளோ பணம் கிடைக்கும், அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அங்க இருக்கிறவங்க பேசிக்கிறாங்க. யூதாஸ் காரியத்தும் அப்படிதான் நினைக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நம்ம அந்த வசனத்துக்கு வருகிற போது ஏழைக்கு செய்ததை எனக்கே செய்தீங்கிறது இங்க ஏன் அப்ளிகபிள் ஆகல? ஹல்லேலூயா. ஏன் அப்ளிகபிள் ஆகல? அப்ப ஆண்டவர் சொல்றார், நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏழைங்க எப்போதுமே இருக்கிறாங்க, நீ எப்ப வேணாலும் செய்யலாம். ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த மேன்மையான பலியை செலுத்துகிற காரியத்துல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எது அவசியமானது, எது சரியானதுங்கிற காரியம் தெரிஞ்சிருக்கணும். ஆமென். நம்ம போகிற சபையிலையோ நம்ம வேற ஒரு இடத்துலையோ ஒரு முக்கியமான காரியம், ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிற போது நம்ம அதுக்கு உதவி செய்யறதா, அல்லது நம்ம ஒரு காணிக்கை ஒன்று வச்சிருக்கிறோம், இது நம்மளுடைய லெவல் என்னன்னா இவ்வளவு
இந்த மாசமோ இந்த நேரத்திலேயோ இவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளவு ஆண்டவருக்காக கொடுக்கணுங்கிறது தான் நம்ம லெவல். அதை நம்ம உயர்த்த மாட்டோம். ஹல்லேலூயா. இப்ப காரியம் என்ன, அது இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதாங்கிறது தான். அப்ப இங்க நம்ம என்ன நினைக்கிறோம், ஏழைகளுக்கு செய்தது எனக்கே செய்தாருங்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமென். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் ஒரு காரியம் சபையில ஏதோ மற்றவர்களுக்காக பெரிய ஒரு காரியம் நடக்க போகுது, இதுக்காக நம்ம உதவுவோம் அப்படின்னா நம்ம லெவலும் கூட போறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம எதை சரின்னு நினைக்கிறோம், ஏழைகளுக்கு செய்யறது தான் சரின்னு நினைக்கிறோம். நான் அதை தவறுன்னு நான் சொல்லல. ஹல்லேலூயா. தேவனோட காரியம் எப்போதுமே நடக்கும். நான் மேன்மையான பலியை செலுத்துறதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுங்கிற காரியத்தை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எது தேவனுடைய பார்வையில மேன்மை, அங்க தைலத்தை வேஸ்ட் பண்றதுன்னு நினைக்கிறது இல்ல, தைலத்தை அவர் மேல் ஊத்துற காரியம் தான் மேன்மையா தெரியுது. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் நிதானிக்க தெரியணும், நான் மேன்மையான பலியை எப்படி தேவனுக்காக செலுத்துகிறேன். இதை தேவன் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். இந்த அடிச்சுவட நான் சரியா அந்த அடி மேல நான் எடுத்து வைக்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. சரியாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் முதலாவது நம்ம பார்க்கிற காரியம். என்ன, மேன்மையான பலியை செலுத்தும்படியான அடிச்சுவடு. இரண்டாவது காரியம் என்ன, எபிரேயர் 11:7 தேவ நீதி என்கிற அடிச்சுவடு. தேவ நீதி என்கிற அடிச்சுவடு. ஐ மீன் 11:7 படிங்க. எபிரேயர் 11:7. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்ந்ததென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். காணாதவை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, ஆமென், அதை விசுவாசித்து செயல்படுத்துகிற போது அது தேவ நீதியாக மாறுகிறது. தேவனுடைய பார்வையில எது தேவ நீதி, அந்த தேவ நீதிங்கிற அடிச்சுவடுல நான் காலடி எடுத்து வைக்கணும். இப்ப ஆமென். அப்ப தேவ நீதிங்கிற அந்த அடிச்சுவடுல என் காலடி எடுத்து வைக்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவ நீதிங்கிற அந்த அடிச்சுவடுல நம்ம காலடி எடுத்து வைக்கணும். இந்த தேவ நீதிங்கிற அடிச்சுவடு எப்படிப்பட்டது? காணாதவை குறித்ததான காரியம். ஆமென். அததான் விசுவாசத்துக்கே டெபினிஷன் நம்ம பார்க்கிற போது என்ன பார்த்தோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவனின் உறுதியும் காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. அப்ப இங்க காணப்படாத ஒரு காரியம், ஆமென், தேவ நீதியாக இங்க எண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, அதற்கான செயல்பாடு அவசியம். ஹல்லேலூயா. ஆரம்பத்திலே நோவா எப்படி ஏனோக்கு தன் கொள்ளு தாத்தா அவனுடைய விசுவாசத்தை கண்டுதானே, அது அவனுக்குள்ள இருந்த காரியத்தினால தான் ஒரு வேலையும் செய்ய முடிஞ்சது, அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடிந்தது என்றபடியாய். அப்ப இன்னைக்கு காரியம் என்ன, இந்த காணாததை குறித்ததான எச்சரிப்பு நோவா பெற்றுக்கொள்ளுகிற போது அதற்காக செயல்பட வேண்டிய ஒரு காரியமும் இருக்கு. ஐ மீன், காணாததை குறித்து ஒரு எச்சரிப்பு பெற்றுக்கொண்டது நல்லதுதான். ஆனா எனக்கு அந்த வார்த்தை வருகிற போது, தேவனுக்கிட்டேருந்து நான் பெற்றுக்கொள்ளுகிற போது, அதற்கு நான் விசுவாசமாக செயல்படுகிற போதுதான் வேதம் என்ன சொல்லுது? அது தேவ நீதியாக எண்ணப்பட்டது என்றபடியாய். ஆமென். இனிமே இந்த காரியம் நடக்குமா, இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா தேவன் நம்ம கிட்ட சொல்லுகிற போது நான் அதை விசுவாசிக்கிறவனாக மட்டுமல்ல, அதற்காக நான் செயல்படுகிறவனாக இருக்கிற போதுதான் அது தேவனுடைய பார்வையில தேவ நீதியாக எண்ணப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப தாவீது பெலிஸ்தியரோட சண்டை போட்டு போட்டு தோத்து போறான். ஆனா திரும்பி ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிற போது, கர்த்தர்கிட்ட ஜெபிக்கிற போது கர்த்தர் என்ன சொல்றார்? நீ போய் இந்த இடத்துல, இந்த முசுக்கொட்டை செடி இருக்கிற இடத்துல உட்காந்துக்க. அந்த செடியின் நுனி அசைகிற போது
அப்படின்னா நம்ம பாருங்க 2 சாமுவேல் 5:24-25 படிங்க. 2 சாமுவேல் 5:24-25. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தேரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். ஹல்லேலூயா. இப்ப தாவீது அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். முசுக்கொட்டை செடியின் நுனி அசைகிற போது, அப்படின்னா என்ன? தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போறாருங்கிற காரியம் ஒரு சின்ன அசைவு கிடைக்கிற போதே, அதுதான் நுனி அசைகிற போது. அந்த செடி முழுசா அசைகிற போது இல்ல. ஹல்லேலூயா. அந்த நுனி அசைகிற போதே நீ புரிஞ்சுக்கணும், கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறார் என்றபடியாய். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை தெரிஞ்ச பிறகு நீ போராட போயாதான் ஆகணும். ஹல்லேலூயா. நீ அசைகிற போது உனக்கு ஜெயம் வந்துடாது. நீ போராடிதான் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைச்சி வர்ற போது வழியெல்லாம் தானே மேக சம்பத்தினாலும் அக்னி சம்பத்தினாலும் நடத்தினார். அப்பத்தை எல்லாம் அவங்க ஒன்றும் வேலை செய்யவே வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து போஷித்தார். ஆனா கானானு கிட்ட நெருங்குற போது பிரச்சனை என்னன்னா, 7 விதமான ஜாதிகள் முன்னாடியே அங்க இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இந்த 7 விதமான ஜாதிகள்கிட்ட போராடி தான் இந்த கானானை நீ பெற்றுக்கொள்ள முடியும். இதுவரையும் நடத்தினவர் சும்மா தான் நடத்தினார், எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, எல்லாத்தையுமே கொடுத்தார். ஆனா இந்த ஆசீர்வாதத்தை கிட்ட நெருங்குற போது ஒரு போராட்டம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த போராட்டத்தை போராடி தான் நம்ம ஜெயிச்சாகணும். கர்த்தர் முன்னே சொல்லிட்டார், கானானை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அப்படிங்கிற போது நிச்சயமா தருவார். ஆனாலும் போராட்டம் அவசியம். ஹல்லேலூயா. அப்ப இங்கே பாருங்க, தாவீதுக்கு அந்த முசுக்கொட்டை செடி நுனி அசைகிற போது இவன் போராட போகணும். போராட போகிற போது பெலிஸ்தரை ஜெயிக்கிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம செக்கினா நடத்தின காரியம் அதுதானே. ஒரு நாள் இந்த மாதிரி வசனங்களை தேவன் எனக்கு கொடுக்கிற போது இது எப்படி நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா தேவன் ஒரு முன்பே கொடுத்தார். இந்த முசுக்கொட்டை செடி எப்ப அசையுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த வடுகர்பேட்டையில் அந்த பிளைண்ட் ஸ்கூல்ல செக்கினாவை நடத்தும்படியா அவங்க கேட்குறாங்க. நம்ம போய் அங்கே நடத்தி கொடுக்குறோம். முடிகிற போது முடிந்த பிறகு நான் வீட்டில் வந்து ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நீங்க நல்லபடியா அதை முடிச்சு கொடுத்ததுக்காக நன்றி என்றபடியா. அப்ப ஆண்டவர் சொல்றார், இப்ப அந்த முசுக்கொட்டை செடியோட நுனி அசைவு இதுதான், நீ செக்கினாவை நடத்துங்கிறார். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த அடிச்சுவடை எடுத்து வைக்க எனக்கு தெரியணும். தெரியறது மட்டுமல்ல, இதுக்கு தைரியம் வேணும். ஹல்லேலூயா. ஏன்னா இது காணப்படாதவை நிச்சயம். தேவன் அதை வந்து செய்வேன்னு சொல்லி இருக்கார், அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஆமென். அப்ப அந்த அப்படிப்பட்ட காரியத்துல நான் என்ன பண்ணணும்? அதோட எனக்கு தைரியம் இருந்தாதான் காலடி எடுத்து வைக்கவே முடியும். ஹல்லேலூயா. இது காலடி எடுத்து வைக்கிற போது இது தேவ நீதிங்கிற அடிச்சுவடு. இது ஏன் தேவ நீதிங்கிற அடிச்சுவடு? இந்த தேவ நீதிங்கிற அடிச்சுவடுனாலதான் நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடிஞ்சது. ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில். அப்ப இந்த தேவ நீதிங்கிற அடிச்சுவடை நம்ம எடுத்து வச்சதுனாலதான் அநேகரை காப்பாற்ற முடிஞ்சது. கட்டப்பட்டவர்களை கட்டழுக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படியான காரியம் நம்மை கொண்டு தேவன் செய்தார். ஹல்லேலூயா. செய்து கொண்டும் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இது தேவ நீதி என்றபடியாய். ஹல்லேலூயா. இது காணப்படாதவை நிச்சயமாக இருக்கிறது. நமக்கு பார்ப்பதற்கு தெரியாது, இது எப்படி செய்வார் என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த அடிச்சுவடை எடுத்து வைக்க எனக்கு தைரியம் தேவை. ஆமென். அதே போலதான் அடுத்த காரியம் பாருங்க, எபிரேயர் 11:8 படிப்போம். எபிரேயர் 11:8. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். இந்த அடிச்சோடு என்ன? முடிவு தெரியாத அடிச்சோடு. எப்படி?
முடிவு தெரியாத அடிச்சவடு. இங்க விசுவாசத்தினாலே அபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அப்படின்னா என்ன? போகிற இடம் எப்படிப்பட்டது, என்னவா இருக்கும், எதுவுமே தெரியாது. முடிவு தெரியாத ஒரு அடிச்சவடு. இந்த அடிச்சவடுல நான் காலடி எடுத்து வைக்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். அதே மாதிரிதான் தானியேல் 3:17-18. தானியேல் 3:17-18 பார்ப்போம். தானியேல் 3:17-18 வசனங்கள். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஆமென். சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ அவங்க சொல்ற காரியம் விடுவிக்காமல் போனாலும். அப்படின்னா என்ன? முடிவு தெரியல. நீங்க எங்களை தூக்கி வந்து அக்கினியில போடலாம், எங்களை விடுவிக்க அவர் வல்லவர். ஒருவேளை விடுவிக்காமல் போனாலும் அப்படின்னா முடிவு என்னன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா நாங்க அந்த விசுவாசத்துல நிற்போம். அல்லேலூயா. இந்த முடிவு தெரியாத அடிச்சுவடுல கால் எடுத்து வைக்க தெரியணும். என்னுடைய வாழ்க்கையோ என்னுடைய காரியமோ அது சில நேரங்கள்ல முடிவு எனக்கு தெரியாது. ஆமென். ஆனா நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் நிற்கிற போது அது எப்படி முடியும்னு தெரியாது, ஆனா தேவன் அதை ஆசீர்வதிக்க வல்லவர். இந்த விசுவாச அடிச்சுவடுல நான் காலடி எடுத்து வைக்க பழகணும். ஆமென். முடிவு தெரியாத அடிச்சுவடுல காலடி எடுத்து வைக்க பழகணும். ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, ஆழம் தெரியாத இடத்துல காலை வைக்காதம்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா அங்க யோசுவாவுல 3:13 என்ன சொல்றாரு, உள்ளங்கால், ஆமென், அந்த யோர்தான்ல காலை வையுங்கிறார். கரை புரண்டு ஓடுகிற யோர்தான். உலகம் என்ன சொல்லுது, ஆழம் தெரியாம காலை வைக்காதங்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார், நீ காலை வையுங்கிறார். ஹல்லேலூயா. நீ காலை வை. அப்ப முடிவு தெரியாத ஒரு காரியம் என்ன ஆகும், ஆறு இழுத்துக்கிட்டு போகுமா இல்ல என்ன ஆகும்னு தெரியாது. ஆனா காலை வைத்த உடனே தண்ணீர் எல்லாம் குவியலாக நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப இந்த அடிச்சுவடல நான் காலடி எடுத்து வைக்க நான் பழகிறவனாக இருக்கணும். ஆமென். எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்த போது 1 வருஷம் டேப்லெட் சாப்பிட்டேன். அந்த 1 வருஷம் முடிகிற போது எனக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு டாக்டர் மூலியமா இன்னொரு டாக்டர் மூலியமா வந்தது என்ன, மாத்திரை சாப்பிட்றத நிறுத்து. ஆனா எனக்கு பிரச்சனை தீரல. 24 மணி நேரம் ஹார்ட்ல ப்ராப்ளம் தான். இது மீண்டுமா 8 வருஷம் கண்டினியூ ஆச்சு. ஹல்லேலூயா. உடனே ஒன்றும் எனக்கு சுகமாகல. ஹல்லேலூயா. முடிவு தெரியாத போதும் நான் விசுவாசத்துல காலடி எடுத்து வைக்கிறேன். ஹல்லேலூயா. இது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்றாரு நீ மாத்திரை சாப்பிடணும்னு, ஆனா இன்னொருத்தர் சொல்றாரு நீ சாப்பிடாதன்னு. ஹல்லேலூயா. நான் ஜெபிக்கிற போது, ஜெபித்து நான் காத்திருக்கிற போது தேவனுடைய வார்த்தை எனக்கு கிடைக்கல, ஆனா ஒரு டாக்டர் மூலியமாக இந்த வார்த்தை வருது. அப்ப இத முடிவு தெரியாத இந்த காரியத்துல நான் காலடி எடுத்து வைக்கணும் விசுவாசத்துல. ஆமென். விசுவாசத்துல நான் காலடி எடுத்து வைக்கிற போது 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ அது சரியாகல. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு எந்த ஆபரேஷனும் இல்லாம, பைபாஸ் சர்ஜரி இல்லாம ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப முடிவு தெரியாத ஒரு நேரத்திலையும் நான் விசுவாசத்துல காலடி எடுத்து வைக்க எனக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இந்த காலடி, இந்த அடிச்சுவட நான் பின்பற்றுகிறவனாக இருக்கணும். இததான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த அடிச்சுவடல நான் நடக்க வேண்டும் என்ற காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். 4வது காரியம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையில் உள்ளவர் என்கிற விசுவாச அடிச்சுவடு. எபிரேயர் 11:11, எபிரேயர் 11:11 படிப்போம். எபிரேயர் 11:11 ஆமென். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி
கற்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமென். இப்ப சூழ்நிலை எல்லாம் இந்த வாக்குத்தத்தம் பெறுகிற போது சூழ்நிலை அதுக்கு எதிராக தான் இருக்கும். ஆமென். சூழ்நிலை அதுக்கு எதிராக இருக்கும். இங்க சாராளுக்கு சூழ்நிலை என்ன? வயது சென்றவள், பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்ப வயது சென்றவளாக இருக்கிறபடினால பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. இந்த அடிச்சுவடுல நான் நடக்க பழகிறவனாக இருக்கணும். ஆமென். முன்பே சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பிரச்சனைக்கு நான் தேவனுகிட்ட இருந்து ஒரு வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் கவனமா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்காக ஜெபிக்கணும். தேவன் நிச்சயமா அதுக்கான வாக்கு தத்தத்தை கொடுப்பார். நான் இந்த காரியத்தை இப்படி ஆசீர்வதிப்பேன் என்றபடியாகவோ, இந்த காரியம் எப்படி நடக்கும் என்றபடியாகவோ ஒரு வாக்கு தத்தத்தை நிச்சயம் கொடுப்பார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் என்ற அந்த அடிச்சுவடுல நடக்காத போதும் நான் விசுவாசிக்கிறவனாக நம்புகிறவனாக இருக்கணும். ஏன்னா கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டார். இது ஆதியாகமம் 15 5-6 வசனங்கள் படிப்போம். ஆதியாகமம் 15 5-6 வசனங்கள். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அவர் அவளை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவளை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆமென். அப்ப கூப்பிட்டுட்டே சொல்லிட்டார். ஏன்னா குழந்தையே பிறக்கல, வயசா ஆயிடுச்சு. ஆனா அவனை கூப்பிட்டு என்ன சொல்றார்? வானத்தை அண்ணாந்து பார், அந்த வானத்து நட்சத்திரங்கள் எப்படி எண்ணக்கூடாதது இருக்குதோ அப்படியா உன் சந்ததி இருக்குங்கிறார். ஹல்லேலூயா. இப்ப அதை தான் வேதம் என்ன சொல்லுகிறது? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. ஹல்லேலூயா. இந்த அடிச்சுவடுல நான் நடக்கிறவனாக இருக்கணும். இன்னும் யாத்திராகமம் 12:41 பாருங்க. 12 யாத்திராகமம் 12:41. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஆமென். எப்ப? ஆதியாகமம் 15:13 அபிரகாம் சொல்றார், உன் சந்ததி எல்லாம் 400 வருஷம் உபத்திரப்படுவாங்க. ஹல்லேலூயா. இப்ப அபிரகாம் இல்ல, இவனுடைய சந்ததி எல்லாம் அங்க எகிப்துல போய் எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனா இப்ப அபிரகாம் இல்ல. அபிரகாம் இல்லைன்னாலும் அபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நம்ம நாட்களில் நம்ம காணும்படியாக இல்லாது இருந்தாலும் கூட பின்னாடி நம்ம சந்ததியில அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப நமக்கு அந்த விசுவாசம் தான் தேவை. எந்த விசுவாசம்? வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்ற விசுவாச அடிகளில் அந்த அடியில நம்ம காலடி எடுத்து வைக்க நமக்கு தெரியணும். அதுக்கான வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த எரிக்கோ மதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மதில். ஆமென். ஒவ்வொரு நாளும் 7 நாள் சுத்தி வரணும். 7 நாள் சுத்தி வந்து 7வது நாள் 7 முறை சுத்தி வரணும். இப்ப அவ்வளோ உயரமா இருக்கிற மதில 7 நாளுக்கு சுத்தி வர்றப்ப அந்த மதில பார்த்துக்கிட்டே தான் சுத்தி வந்திருப்பாங்க. இது என்னடா சுத்தி வந்தாக்க இது கீழே விழுவுமா? ஹல்லேலூயா. என்றபடியா அந்த 7 நாள் அவங்க அவிவிசுவாசத்துக்குள்ள போகல. ஆமென். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றபடியாக எண்ணி அந்த 7 நாள் சுத்தி வருகிற போது 7வது நாளும் 7 முறை சுத்துகிற வருகிற போது அந்த அலங்கம் இடிந்து விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆகவே நமக்கு முன்பாக இருக்கிறது ஒரு பெரிய அலங்கமாக இருக்கலாம், பெரிய மலையாக இருக்கலாம், பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஆனா நமக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரானால் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்று நான் விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். இந்த அடிச்சுவடுல நான் நடக்க பழகிறவனாக இருக்கணும். ஏன் இந்த அடிச்சுவடுல நடக்க பழகிறவனாக இருக்கணும்னு சொல்றேன்? ஏன்னு கேட்டா, நம்ம வாழ்க்கையில ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தா
தேவன் அது கொஞ்ச நாள் நடக்கல, ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் நடக்கல. இனிமே திரும்பி இதை இந்த வாக்கு தத்தத்தை போய் அறிக்கை பண்ணிக்கிட்டு இது நடக்குமோ நடக்காதோ தெரியல அப்படின்னு அடுத்த காரியத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம அந்த வாக்கு தத்தம், ஏன்னா வேதம் என்ன சொல்லுறது, நம்ப இல்லைன்னாலும் அபிரகாம் இல்லாத போதும் 430 வருஷம் கழித்து அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர். ஆமென். அப்ப நம்ம இல்லைன்னாலும் வாக்கு தத்தத்துக்கு உயிர் இருக்கு. அந்த வாக்கு தத்தம் வேலை செய்ய வல்லது. ஆமென். தேவன் ஜீவனோடு இருக்கிறார். அவர் அதை சொன்னவர், அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நான் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவருங்கிற அந்த அடிச்சுவடுல நான் நடக்க பழகிறவனாக இருக்கணும். ஆமென். இந்த செகண்டாவுக்கும் தானே எப்படி நடத்தது, எவ்வளவு செலவுகளாகும், எப்படிப்படியான காரியங்களை பார்க்கிற போது அப்ப கொடுத்த வசனம் தான் பிலிப்பியர் 4:19, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இதை படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆமென். எப்படி நல்லா புரிஞ்சு கொள்வதற்கு, உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் அப்படின்னு. ஆனா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது, God shall supply all your needs. ஹல்லேலூயா. தேவன் உன் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஹல்லேலூயா. என்னைக்கு இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேனோ அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்றபடியாய் நான் நினைக்கிற போது, நான் அதுக்காக ஆண்டவரை தோத்தரிக்கிற போது, அது இந்நாள் வரையிலும் தானே தேவன் நிறைவேற்றிக்கிட்டு கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நான் வாக்கு தத்தம் கொடுத்தவர், அதை நிறைவேற்ற வல்லவர், உண்மையுள்ளவர் என்றபடியாய் நான் விசுவாசிக்கிற போது அது நிச்சயமாக என் வாழ்க்கையில நடக்கும் என்றபடியாய் அந்த அடிச்சுவடுல நடக்க எனக்கு பழகணும். ஆமென். அந்த அடிச்சுவடுல நடக்க நான் பழகுகிறவனாக இருக்கணும். 5வது காரியம், ராஜாக்களின் கட்டளைக்கு பயப்படாத அடிச்சுவடு. எபிரேயர் 11:23 பாருங்க. எபிரேயர் 11:23. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்தபோது அவருடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஆமென். ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மோசேயை மறைத்து வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த அடிச்சுவடுல காலடி எடுத்து வைக்க நமக்கு தெரியணும். நமக்கு ராஜா இல்லாம இருக்கலாம், யாராவது ஒருத்தர் நம்ம குடும்பத்திலே கூட ராஜாவா இருக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை செய்வதற்கோ தேவனுக்கான காரியங்களை செயல்படுத்துகிற காரியத்திலையோ நம்ம குடும்பத்துல நமக்கு யாராவது ராஜாவாக இருக்கலாம். ஆமென். அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது அதை மீறி தேவனை ஆராதிக்கும்படியான காரியத்துல நான் வருகிறவனாக இருக்கிறேனா? ஹல்லேலூயா. இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆமென். ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியா இந்த அடிச்சுவடுல நடக்க எனக்கு தெரியணும். இந்த ராஜா நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல மட்டும் இருக்க மாட்டாங்க, வெளியில கூட இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. ஹல்லேலூயா. நம்ம சொந்த பந்தமோ யாராவது இருக்கலாம். நீ இதுக்கு தான் வந்தாகணும், இன்னைக்கு நீ ஆராதனைக்கு போக கூடாது என்றபடியாகவோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ கண்டிப்பா வந்தாகணுங்கிற போது அவன் தான் உனக்கு ராஜா. ஆமென். அந்த ராஜாவுக்கு நீ கீழ்ப்படுகிறியா? நீ ராஜாவுக்கு கீழ்ப்படியாம இருக்கிற போதுதான் அந்த அடிச்சுவடுல நடக்க நீ பழகிறவனாக இருக்கணும். நீ பழகினாதான் உன் சந்ததி அதை பார்த்து பழகும். இது மிக மிக முக்கியமானது. எப்படி மோசையோட அப்பா அம்மா ராஜாவோட கட்டளைக்கு பயப்படாமல் மோசையை மறைத்து வைத்தார்களோ, அதே மாதிரி பின்னாடி மோசையும் ராஜாவுக்கு கட்டளைக்கு பயப்படுகிறவனாக இல்லை. அதுல 11:27 வசனம் படிக்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாய் இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஆமென். அப்பா அம்மா ராஜாவுக்கு பயப்படாம இருந்த அதே தைரியம் தான் மோசைக்குள்ள இருக்குது. மோசையும் இப்ப வேத வசனம் என்ன சொல்லுது, ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்றபடியா. அப்ப நான் ராஜாவுக்கு பயப்படாதபடி
திரும்ப சொல்ற, ராஜாங்கிறது யாரு? நம்மை யார் ஆளுகை செய்கிறார்களோ அவர்கள் தான் நமக்கு ராஜா. அந்த ராஜாவுக்கு பயப்படாதபடி நான் இருக்கிறத என் பிள்ளைங்க பார்க்கிற போதுதான் அந்த பிள்ளைங்களும் தானே அப்படிப்பட்டதான அவங்களுக்கு ராஜாவா இருக்கிறவங்களுக்கு பயப்படாம தேவனை தேடுவாங்க, தேவனுக்கு காரியத்தை செய்வாங்க. நானே பயந்து போனேன் அப்படின்னா, சரி இப்படி நடக்கலாமோ இப்படி செய்யலாமோ என்றபடியா என் பிள்ளைங்களும் அப்படிதான் நடப்பாங்க. இப்ப மோசையோட அப்பா அம்மா இருந்தபடினால அவங்கள பார்த்த மோசே இன்னைக்கு அவனும் ராஜாவோட கட்டளைக்கு பயப்படாமல் இருக்கிறான். ஆமென். அப்ப இந்த அடிச்சுவடை நான் எடுத்து வைக்க நான் பழகிறது மட்டுமல்ல, நான் பழகுவதனால என் பிள்ளைங்களும் இதை செய்வதாக இருக்கும். ஆமென். இந்த அடிச்சுவடு என் வாழ்க்கையில எப்படிப்பட்டதான காரியமா இருக்கு? நான் பயப்படுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். இந்த அடிச்சுவடை நான் எடுத்து வைக்க நான் கற்றுக்கொள்கிறவனாக இருக்கணும். ஆறாவது காரியம், துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் அடிச்சுவடு. எபிரேயர் 11:25, எபிரேயர் 11:25 படிப்போம். எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஆமென். துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு அடிச்சுவடு. ஹல்லேலூயா. நம்ம எதிர்த்து நிக்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம், தேவனுக்காக வைராக்கியமா நிற்கிறதுனால சில பிரச்சனைகள் வரலாம். ஆனா அங்க வேதம் என்ன சொல்லுது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை. அநித்தியமான பாவ சந்தோஷம்னா என்ன? நான் இங்க கல்யாணத்துக்கு போனா பிரியாணி, அந்த பாவ சந்தோஷத்தை, ஆமென், நான் சபைக்கு வந்தா அது கிடைக்காது. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு, ஆமென், நான் தேவனை தேடுகிறவனாக இருக்கிறேனா? ஆமென். அனுபவத்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவத்தை தெரிந்து கொண்டு. நான் தெரிந்து கொள்ளணும். எதை தெரிந்து கொள்ளணும்? துன்பத்தை தெரிந்து கொள்ளணுங்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டத்தை, பிரச்சனைய, நெருக்கத்தை நான் தெரிந்து கொள்ளணும். ஆமென். என்ன பிரச்சனையை தெரிந்து கொள்ளணும்? உனக்கு அங்க போனா கல்ற இல்லை, ஓகே, கல்யாணம் இல்லை, பொண்ணு கிடைக்காது, உன் பிள்ளைக்கு மாப்பிள்ளை கிடைக்காது. ஹல்லேலூயா. இதை நான் தெரிந்து கொள்ளணும். ஆமென். இதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அவரால் ஒன்றும் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மத்தேயு 19:29 என்ன சொல்லுது பாருங்க. என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து. என்னத்தை இழந்தியோ அதுக்கு 100 அடைந்து. காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனையும் தருவேன். ஹல்லேலூயா. இதையும் கொடுப்பார், அதையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆனா இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா? இங்கதான் பிரச்சனை. ஆமென். நீ இழக்கிறதுக்கு தயாரா இருந்தா தான் இது எல்லாமே கிடைக்கும். ஆமென். இந்த அடிச்சுவடுல நான் காலடி எடுத்து வைக்க எனக்கு தெரியணும். ஹல்லேலூயா. துன்பத்தை தெரிந்து கொள்ளுகிறதான அடிச்சுவடு. ஹல்லேலூயா. அவன் இன்னும் பவுல் என்ன சொல்றா பாருங்க. பவுல மாதிரி நம்ம தெரிந்து கொள்ள முடியாது. 2 கொரிந்தியர் 11:24-28 படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தனை முறை சாட்டையால் அடிப்பட்டேன், இத்தனை முறை கடல் பயணத்துல துன்பப்பட்டேன், எல்லா காரியங்களும் வரிசையா பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்கிறார். இவ்வளவு துன்பங்களை நான் அனுபவிக்கிறவனாக இருந்தேங்கிறார். அவருக்கு ஒண்ணும் இல்லாமல் இல்லை. நல்ல படித்தவர், நல்ல ஒரு வேலையில இருக்கிறவர், ஆமென், நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தவர். ஆனா இந்த துன்பத்தை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த கஷ்டத்தை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தானே அவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அதை தான் வேதம் சொல்கிறது. மோசையை போல, ஆமென், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்தை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை எப்படி அனுபவிக்கிறது? ஜனங்களோட சேர்ந்து கூட்டணும் வெயில்ல. ஹல்லேலூயா. அங்க போனா இந்த காரியமா சரிப்பட்டு வராது, முன்னாடியே ஓடி போவோம். ஆமென். அல்லது வராம இருந்துருவோம். தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கணும். ஆமென். இதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அதுக்கத்தனையாக அங்க அவர் சொல்றது 100%, 100% ஆசீர்வாதம். ஹல்லேலூயா.
நம்ம விளக்க மாத்த பிடிக்கிறோம்னு நினைக்கிறோம், ஆனா அவர் 100% ஆசீர்வாதத்தை தருவேங்கிறார். இந்த அடிச்சவடுல நான் விசுவாசத்தோட இந்த அடிச்சவட எடுத்து வைக்கிறேன்னா, ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்துக்காக ஒரு வார்த்தை என்கிட்ட வருகிற போது, உண்மையிலே நான் சொல்றேன், நான் பெருமைக்காக சொல்லல, எந்த ஒரு காரியம் என்கிட்ட இந்த தேவனுக்கான காரியம்னு எங்களுக்கு வருகிற போது அதை நாங்க தள்ளி விட்டதே இல்லை. தள்ளி விட்டதே இல்லை. அது சின்ன காரியமா இது போய் என்ன ஆசீர்வாதம்னு நாங்க நினைச்சதே கிடையாது. ஆமென். ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திலே அதிபதி ஆக்குவேன். அவர் வாக்கு தத்தத்தபடியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆனா நமக்கு ஒரு காரியம் வருகிற போது நான் வீட்டு காரியத்தை, மற்ற காரியத்தை, இது எப்படி ஆகுமா, அது எப்படி ஆகுமா, இது எப்படி விட்டுட்டு வர்றது, இது எப்படி கிடைக்கிறது, இது சரிப்படுமா, நமக்கு ஒத்து வருமா? ஹல்லேலூயா. தேவனுடைய 100% ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்காம போகுமே. ஹல்லேலூயா. நான் அதை ஏற்றுக்கொள்கிறவனாக இருக்கிற போது தேவன் நம்மளை முழுமையாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா இந்த காரியத்துல வருகிற போது பல பிரச்சனைகள், நெருக்கங்கள் இருக்கலாம். 2 தீமோத்தேயு 3:12 என்ன சொல்லுது பாருங்க? அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் என்னவா துன்பப்படுவார்கள். தேவ பக்தியா இருக்கணும்னு நீ நினைச்சினாவே நீ துன்பப்படுவதான். ஹல்லேலூயா. யாவரும், நோ எக்ஸப்ஷனல். ஆமென். நீ கிறிஸ்துவுக்குள்ள பக்தியா இருக்கணும்னு நினைச்சினா எல்லாம் துன்பப்படுவார்கள். ஆமென். பேதுரு 1:6 என்ன சொல்லுது? துன்பப்பட வேண்டியது அவசியமேங்குது. அந்த வசனத்துல எடுத்து படிச்சீங்கன்னா 1 பேதுரு 1:6 துன்பப்பட வேண்டியது அவசியமே. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நான் அங்க வேற சொல்ல, இந்த அடிச்சுவடுல துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகிற அடிச்சுவடுல நான் காலடி எடுத்து வைக்க நான் தயங்காதவனாக இருக்கணும். ஆமென். இந்த நாள்ல நம்ம பார்க்கிறபடியா விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுமாய் இருக்கிறவர்களுக்கு தான் ஆபிரகாம் தகப்பன். ஆமென். அப்ப நான் விசுவாசமாகிய அடிச்சுவடு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொள்கிறவனாக இருக்கணும். அந்த விசுவாசமாகிய அடிச்சுவடு எப்படிப்பட்டது? தேவனுக்காக ஒரு மேன்மையான பலியை செலுத்துகிற ஒரு அடிச்சுவடு. அதுல காலடி எடுத்து வைக்க எனக்கு தெரியணும். மேன்மையான பலிய, தேவனுக்கு சிறந்த ஒரு காரியத்தை தேவனுக்கு செய்யும்படியான ஒரு அந்த அடிச்சுவடை நான் எடுத்து வைக்கிறவனாக இருக்கணும். 2வது தேவ நீதிங்கிற அடிச்சுவடு. ஹல்லேலூயா. 2வது காரியம் என்ன? தேவ நீதிங்கிற அடிச்சுவடுல நான் எடுத்து வைக்கிறவனாக இருக்கணும். ஆமென். இந்த தேவ நீதி எப்படி? காணப்படாதவை நிச்சயம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது, என்ன நடக்கும்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியம். ஆனா தேவனுடைய பார்வையில் அது தேவ நீதியாக இருக்கிறது. 3வது காரியம் அதே போல முடிவு தெரியாத அடிச்சுவடு. நடக்க போறது என்னன்னு தெரியாது. ஆமென். போகும் இடம் இன்னதென்று அறியாமல் போனான்கிற அடிச்சுவடு. ஆமென். இந்த அடிச்சுவடுல நான் காலடி எடுத்து வைக்க தெரியணும். 4வது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிற அடிச்சுவடு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நிச்சயம் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் என்றபடியாய் நான் தைரியமா அதுல கால் எடுத்து வைக்க எனக்கு தெரியணும். ஆமென். அந்த வாக்குத்தத்தத்தை நான் இருக்கிற போதோ இல்லாத போதோ வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை நான் விட்டுவிடாதவனாக இருக்கணும். ஆமென். 5வது காரியம் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாத அடிச்சுவடு. ஆமென். நமக்கு யார் ராஜாவா இருக்கிறாங்களோ, ஆமென், அவங்களுக்கு எதுக்கு? கிறிஸ்துவுக்குள்ளான காரியத்துக்கு பயப்படாம இருக்கணும். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாக பயப்படாம இருக்கணும். இதைத்தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அங்க பிள்ளைகளை குறித்ததான காரியத்துல சொல்லுகிற போது நீங்க கர்த்தருக்குள்ளாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு இருக்கும். ஹல்லேலூயா. கீழ்ப்படின்னு வெறுமனை போட்டிருக்காது. கர்த்தருக்குள்ளாக தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவே பார்த்து குவார்டர் வாங்கிட்டு வாங்கிட்டு வர்றதா? ஹல்லேலூயா. அது கர்த்தருக்குள்ள, அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் தான், ஆனா கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். ஆமென்.
அதுதான் அங்க வசனம் சொல்லுது. அதே போலதான் இங்க நம்ம பார்க்கிறோம், ராஜாவின் கட்டளைக்கு கீழ்ப்படியணுங்கிறது எது சரியானது, ஆமென், அதுக்கு நான் கீழ்ப்படுகிறவனாக இருக்கணும். ராஜாவோட கட்டளை கீழ்ப்படியாம இருக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் போடுற சட்டத்துக்கெல்லாம் கீழ்ப்படியாம இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். அப்படி இப்ப காரியம் எடுத்துக்க கூடாது. ஆமென். 6வது கடைசியா, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான அந்த அடிச்சுவடுல நான் காலடி எடுத்து வைக்க எனக்கு தெரியணும். பயப்படாமல் காலடி எடுத்து வைக்க தெரியணும். ஹல்லேலூயா. தைரியமும் செயல்பாடும் சேர்ந்ததுதான் அடிச்சுவடு. எப்படி? தைரியம் பிளஸ் என்ன செயல்பாடு. நல்லது. எப்படி? தைரியம் பிளஸ் செயல்பாடு தான் அடிச்சுவடு. ஹல்லேலூயா. அந்த அடிச்சுவடுல காலடி எடுத்து வைக்கிறதுக்கு தைரியமும் வேணும். அதோட தைரியமா இருக்கிறேன்னு சும்மா இருக்கக்கூடாது, செயல்பாடு அவசியம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற போதுதான் நம்ம இப்ப பார்த்த, இன்னும் நமக்கு முன்பாக ஓடிய அதே எபிரேயர் 12:1 என்ன சொல்லுது? மேகம் போன்ற திரளான இந்த சாட்சிகளை நமக்கு முன்பாக இருக்கிறபடினால அவர்களுடைய அடிச்சவிடுல நான் நடக்கிறவனாக இருக்கணும். ஆமென். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளின் அடிச்சுவிட பின்பற்றுவோம் என்றபடியாய் விசுவாசத்தை தோக்குகிறவும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவை இந்த நாள்ல இந்த அடிச்சுவடுகளை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எப்ப எந்த காரியம் வருது, இந்த காரியத்துல எப்படி நான் நடந்துக்கணும், தேவனுக்கு பிரியமாக நான் எப்படி நடக்கணுங்கிறத அறிஞ்சு புரிஞ்சு செயல்படுவோம். தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். தோத்திரம் ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமான ஆண்டவரே, இதுக்கு முன்பாக ஓடின பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகளிலே நாங்கள் காலடியை எடுத்து வைக்கும்படிக்கான கிருபையும் ஞானத்தையும் பலத்தையும் தைரியத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது எல்லையில்லா கிருபை எங்களை தொடர்ந்து வழி நடத்துவதாக எங்கள் ஆண்டவரும் மீட்பு இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.